Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த ஊருக்கு போறேன், அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல இரு. ஒரு நாள் கடைக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவ பாக்குறா. உன் ஹஸ்பண்ட் தான் இங்க இல்ல, அவர் தான் வந்துட்டு எங்கேயோ வெளியில போயிருக்காரு சொல்றாரு. நீ ஒரு 1 மந்த்துக்கு இங்க தான் இருந்துட்டு போயேன், 2 மாசம் இரு. கஞ்சா அடிக்கிறது, தென் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, நிறைய ட்ரக்ஸ் ஹேபிட்ஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் இவங்களுக்குள்ளேயே குரூப் செக்ஸும் பண்ணிக்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாரு, நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ட்ரக்ஸ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அதை கொடுத்து அந்த பொண்ணு அதுக்கு அடிக்ட் ஆயிட்டான். 4 பேர் குரூப் செக்ஸ் பண்ணவங்க இப்ப 5 பேர் ஆயிட்டாங்க. அந்த குரூப் செக்ஸ்குள்ள 2 கீழே இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெண்டுக்கு வராரு. அவரும் வேற விஷயமா தான் இந்த ஊருக்கு வராரு. இந்த ஊருக்கு வரும்போது இவங்களோட அவருமே பேசுறாரு, பழகுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காருன்ட்டு அவருக்கு இந்த மேரேஜ் ஆன பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஈர்ப்புனா அது காதல் விதமா கிடையாது, ஒரு செக்ஷுவலா வேணும் அப்படின்ற மாதிரி. ஒரு நாள் யாருமே வீட்டுல இல்லாத போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவர் ட்ரை பண்றாரு சில விஷயங்கள் பண்றதுக்காக. அந்த பொண்ணு அதுக்கு அலோ பண்ணிட்டான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு தெரியாம இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. சும்மா மிரட்டுறதுக்காக கத்தியை கையில வச்சுட்டு மிரட்டிட்டு இருந்திருக்கான். அந்த கத்தி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணது லைட்டா கழுத்துல பட்டுடுச்சு. என்னடா இது, நம்ம ரத்தம் வரைக்கும் பண்ணியாச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்துட்டு சரி இவனை வெளியில விட்டா நம்மள மாட்டி விட்டு நம்ம லைஃப் போயிடும், சரி நம்ம கொலை பண்ணி மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க இருக்க 4 பேர் டிசைட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ மர்டர் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை, அது நடந்துட்டே இருக்க ஒன்று தான். ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ண அந்த மாதிரி ஒரு கேஸ்? நாங்கள் நிறையவே மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக தென் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நடந்த ஒரு மர்டர் தான் இந்த கேஸ். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸில் வளர்ந்த ஒரு பொண்ணு, பேரண்ட்ஸோட பேச்சு மட்டும் தான் வேத வாக்கு, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறத மட்டுமே கேட்டு நடக்கிற ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிற ஒரு பொண்ணு. காலேஜ் முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு வீட்டை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா சூப்பராக அவங்க ஹஸ்பண்டோட ரொம்ப நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆகி ரொம்ப சூப்பராக 2 பேர் நல்ல டேர்ம்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஊர்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த ஊருக்கு போறேன், அங்க போய் நமக்கான வீடு பார்த்து வச்சுட்டு ஒரு 1 இயர் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, வேற ஊருக்கு வேலை விஷயமா போறாரு. அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது வீட்டு வேலையும் செய்வா, தென் கடைக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஒரு நாள் கடைக்கு போகும்போது பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அவ பாக்குறா, காலேஜ் டேஸ் ஃப்ரெண்டை பார்க்கும் போது 2 பேருக்குள்ள நல்லா பேச்சு ஏற்படுது, நல்லா பேசுறாங்க, நல்லா பழகிக்கிறாங்க. அப்பவே பழகும்போது நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னும் போது அந்த காலேஜ் படிச்ச பொண்ணு கேட்க, நீனே எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்ட, நானா இப்பதான் 2nd டிகிரியே போட்டிருக்கேன், நீனே எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றா. அப்புறம் என்ன சொல்றா, நீ என்னோட வீட்டுக்கு வா, இப்போ 2 பேரும் சும்மா இருந்துட்டு போவேன் வீட்டுல, ஒரு 1 hour ஆச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு கேக்குது. ஓகே, கூப்பிடுறா. அந்த பொண்ணு வீட்டுக்கு இவ போறா. போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. எப்படின்னா மொத்தம் 4 பேர் அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு பிளஸ் 3 பசங்க, மொத்தம் 4 பேர் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. ஐ மீன் ரெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. 4 பேருமே ஸ்டே பண்ணிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க போல அவங்க எல்லாருமே. இந்த பொண்ணை மீட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறா. 4 பேரை ஒரு பொண்ணு 3 பசங்க பார்த்துட்டு இவ்வளோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றா, ஹாப்பியா இருக்கா. அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, உன் ஹஸ்பண்ட் தான் இங்க இல்ல, அவர் தான் வந்துட்டு எங்கேயோ வெளியில போயிருக்காரு சொல்ற, நீ ஒரு 1 மந்த்துக்கு இங்க தான் இருந்துட்டு போயேன், 2 மாசம் இரு அந்த வீட்டுல தான் வந்து தங்கு, நம்மள என்ஜாய் பண்ணலாம், நாங்க லைஃப்பை சூப்பரா என்ஜாய் பண்றோம், நாங்க நைட் டைம் ஆனா வெளியில போறோம், என்ஜாய் பண்றோம், ஃபன் பண்றோம், நீ வந்து ஒரு 2 மாசம் இருந்துட்டு தான் வா, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்ஸ்டிகேட் பண்றா. இந்த பொண்ணுக்கு என்ன தோணுது, ஆமா நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம், ஹஸ்பண்டும் இங்க இல்ல, நம்ம அங்கேயே போகலாம் ஒரு 2 மாசத்துக்கு. அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, அம்மா நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 2nd டிகிரி, என்னை வந்து விடுங்க, என்னோட ஹஸ்பண்ட் அங்கதானே இருக்காரு, அவர் வரத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன், அவர்கிட்ட சொல்லாதீங்க, சொன்னார்னா அவர் விட மாட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட போய் மேனிபுலேட் பண்றா. இந்த மாதிரி என்ன ப்ளீஸ் விடுங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட், அவங்க வெளி உலகத்துல பார்க்காத ஒரு ஆளு. சரி நம்ம பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம பொண்ணு என்ன தப்பு பண்ண போகுது அப்படின்ற தைரியத்துல சரி போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னா, பிஜி தங்கி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அந்த பசங்களோட போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. ஸ்டே பண்ண ஒரு பொண்ணு இருக்க வீடும் அந்த ஃப்ரெண்ட் இருக்க வீடும் எல்லாருமே ஒரே ஊர்ல தான் இருக்காங்க, வாடகைக்கு தங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே போறாங்க. இப்போ இந்த பொண்ணு போய் அந்த வீட்டுல 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருந்து ஒரு வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள. வெளியில
போறது, நைட் டைம் லேட்டா வர்றது, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்னா அந்த பொண்ணு லைஃப பாக்குறா. பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கா. பிளஸ் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் ஃபோன் கால்ல பேசிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் அவ மிஸ் பண்ணல. சூப்பரா பேசிட்டு தான் இருக்கா. ஒரு வாரம் அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது, இவங்கெல்லாம் கஞ்சா அடிக்கிறாங்க. தென் வந்து கஞ்சா அடிக்கிறது, தென் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, நிறைய ட்ரக்ஸ் ஹேபிட்ஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ளேயே குரூப் செக்ஸும் பண்ணிக்கிறாங்க. இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே குரூப் செக்ஸ் பண்ற பழக்கமும் இவங்களுக்கு இருக்குன்றது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. தெரிய வந்துட்டு அந்த பொண்ணு ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகுறா. என்னடா இது இப்படிலாம் பண்றாங்க அப்படின்றத அந்த பொண்ணால ஏத்துக்க முடியல. ஸோ அவ என்ன முடிவு பண்ணா, நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்றான். அப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் அவளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நார்மல் தான், இதெல்லாம் காமன் தான், அது ஏன் நீ ஏற்றுக்க மாட்ற, அதெல்லாம் தப்பே கிடையாது, நமக்குள்ளே தானே இருக்காது, யாருக்கும் தெரிய போகிறதில்ல, இதை ட்ரை பண்ணிப்பாரு, நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ட்ரக்ஸ் ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மயக்கி அதை கொடுத்து அந்த பொண்ணு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டா. ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிட்டா. இப்போ எப்படின்னா 4 பேர் குரூப் செக்ஸ் பண்ணவங்க இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க அந்த குரூப் செக்ஸ்குள்ளே. இந்த பொண்ணு மேரேஜ் ஆன பொண்ணு தான். குரூப் செக்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு இவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெளியில் போகிறது, நைட் டைம் பப்பு, பார்க்கு, எங்கெங்கே கிடைக்குதோ நைட் டைமில் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்குதான் இவங்களுக்கு வேலையே. முடிச்சுட்டு நாளைக்கு காலைல ஒரு 4 மணிக்கு வருவாங்க, தூங்குவாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக லைஃப் போயிட்டுருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ரெண்டுக்கு வராரு. அவர் பார்த்தீங்கன்னா 36 வயசில் இருக்க ஒருத்தர். அவருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமாகி 2 குழந்தை இருக்குது. அவரும் வேலை விஷயமா தான் இந்த ஊருக்கு வராரு. இந்த ஊருக்கு வரும்போது இவங்களோட அவருமே பேசுகிறாரு, பழகுறாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸா இப்போ 5 பேர் வெளியில போயிட்டு இருந்தவங்க 6 பேரா வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில போய் நல்லா ஃப்ரெண்ட்ஸா. ஆனா என்ன ஒண்ணுன்னா, புதுசா வந்தவருக்கு இவங்க பண்ற விஷயம்லாம் தெரியாது. இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை நினைச்சிட்டு தான் பழகிட்டு இருக்காரு. புதுசா வந்தவர், நான் சொன்னல ஒருத்தர் புதுசா ஒரு ஆள் வந்திருக்காருன்ட்டு, அவருக்கு இந்த மேரேஜ் ஆன பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஈர்ப்புனா அது காதல் விதமா கிடையாது, ஒரு செக்ஷுவலா வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய வேலை ட்ரை பண்றாரு. இந்த பொண்ணுக்கு தெரியல, கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இந்த விஷயங்கள் தெரியல. ஒரு நாள் யாருமே வீட்டுல இல்லாத போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவர் ட்ரை பண்றாரு சில விஷயங்கள் பண்றதுக்காக. அந்த பொண்ணு அதுக்கு அலோ பண்ணிட்டா. அலோ பண்ணிட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு தெரியாம இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ள வந்துட்டு நைட் டைம் இவங்க எல்லாம் தூங்கிட்டு அப்புறம் மேல போறது அந்த பொண்ணு, இவங்க 2 பேர் தனியா வெளியில போறது, செக்ஷுவல் மல்டிபிள் டைம்ஸ் வச்சுக்கிறது, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பொண்ணு, நான் சொன்னல இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுன்ட்டு, அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. ஒரு நாள் வந்துட்டு இந்த பொண்ணு பார்த்துட்டா போல இந்த விஷயம் நடந்ததை பார்த்துட்டு அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த விஷயம் சொல்லிட்டா. இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கா இவ, அவங்களோட வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு இருக்கா, இது தப்பான வழியில போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போய் அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப நல்ல வழியில இருக்காங்க, அந்த பொண்ணை தப்பான. ஆமா, இவங்களே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒழுக்கமான வேலை கிடையாது. இருந்தாலுமே அது ஒரு கோவம் வரும்ல, அவங்களுக்குள்ள அது கோவம் போல அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி அவனை மிரட்டியே ஆகணும், அவனை மிரட்டி அந்த பொண்ணு பக்கம் போவிடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மேல போறாங்க. அந்த பொண்ணும் கூட போறான். மேல போய் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், கையை பிடிச்சிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணிட்டான்னா, கழுத்தை பிடிச்சிட்டான். 36 வயசு ஆள. இந்த பையன் என்ன பண்றான், இன்னொரு பையன் கத்தி வச்சுட்டு சும்மா மிரட்டுறதுக்காக கத்தியை கையில வச்சுட்டு மிரட்டிட்டு இருந்திருக்கான். அந்த கத்தி என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா, சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணது லைட்டா கழுத்துல பட்டுடுச்சு. லைட்டா தான் பட்டுச்சு. லைட்டா பட்டு பிளட் வந்துருச்சு. அதை பார்த்து அவன் பயந்துட்டான். ஆடா என்னடா இது, நம்ம ரத்தம் வரைக்கும் பண்ணியாச்சு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்துட்டு சரி இவனை வெளியில விட்டா நம்மள மாட்டி விட்டு நம்ம லைஃப் போயிடும், சரி நம்ம கொலை பண்ணி மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க இருக்க 4 பேர் டிசைட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. கொடூரமா கொலை பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கான தடங்களையுமே அவங்க பண்ணி பக்காவா முடிச்சுட்டாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு எதிராக யார் இருக்கானா, ஒரு பொண்ணு சொல்ல திருமணமான ஒரு பொண்ணுன்ட்டு, அந்த பொண்ணு கம்ப்ளைண்டா மாறிட்டா. இவங்க 4 பேர் இப்ப அக்யூஸ்டா இருக்காங்க. இப்ப அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா கன்விக்டே ஆயிட்டாங்க. சரி ஓகே, கொலை பண்ணது வந்து இவங்க 4 பேர் கொலை பண்ணி மறைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரிய வந்தது இவங்க தான் கொலை பண்ணாங்க? அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கா. ஆக்சுவலி எதுவுமே பண்ணலையா அந்த பொண்ணு? எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு அவரை லவ்லாம் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா கொலை பண்ணப்போ இருந்திருக்கா, இவளும் கூட இருந்திருக்கா. பட் வந்து இவ லாஸ்டா பாத்தீங்கன்னா இவ கம்ப்ளைண்டா மாறிட்டா. இவ கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஆகி அவங்க அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு ஜஸ்ட் கூட மட்டும் இருந்திருக்காங்க. கூட கொலையில இவங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணும் கூட மட்டும் தான் இருந்தா. அவளும் கொலைலாம் ஒண்ணும் பண்ணல. பண்ணது 3 பேர் தான், பட் அவங்களும் பண்ண மாதிரிதான். ஓகே, அந்த கொலை செய்யப்பட்டாரு இல்லையா ஒருத்தர், அவருடைய குடும்பத்துல இருந்து என்ன ஏதாவது கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. கொலை பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஸோ வந்து இது எப்படி வந்து தெரிஞ்சது? போலீஸ்க்கோ தெரிய வந்தது, இல்லை அவருடைய குடும்பத்துக்குமே எப்படி தெரிய வந்தது? இவங்களோட ஃபேமிலி இருக்காங்களே, தொடர்ந்து இவர் வந்து அவங்களுக்கு கால் பண்ணாம இருந்திருக்காரு. கால் பண்ணாம இருக்கும் போது அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமா தெரிய வந்திருக்கு அவர் கொலை பண்ணி இறந்திருக்காரு அப்படின்றது. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு கம்ப்ளைண்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பொண்ணு தான் வந்து சொன்னாங்க. ஆனா வந்து இவங்களுமே அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இவங்க தடுக்கவும் இல்லை. அப்ப அவங்களுக்குமே அதுல ஒரு பங்கு இருக்கு. பட் அவங்க கம்ப்ளைண்டா மாறிட்டாங்க, அவங்க அக்யூஸ்டா ஆயிட்டாங்க. அதனால ஓகே.
ஆனா இன்னொரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதே அந்த பொண்ணுன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்டே கொடுத்த கொடுத்துருக்க மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவ கம்ப்ளைண்டா மாறிட்டா, அவங்க அக்யூஸ்டா மாறிட்டாங்க. சரி, இப்போ இந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருந்தார்ல, ஸோ அவர் என்ன ஆனாரு? ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் நல்லா ஏமாத்தி தான் இருந்திருக்கா. ஏன்னா ஃபோன் காலில் தான் லாங் டிஸ்டன்ஸ் தானே இருந்தாங்க அவங்க. ஸோ ஃபோன் காலில் பேசிட்டு இருக்கும், அப்படியே பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கா. இந்த விஷயங்கள் நடக்கும் போது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அவங்க 2 பேருமே இப்போ ஒண்ணா இல்லை. அவருக்கு வந்து லேட்டரா தெரிய வந்துருச்சு. இந்த கொலை நடந்த உடனே தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த கல்யாணம் ஆகி இருந்தாங்களே அவங்களுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 22 வயசு தான். 22 வயசு தான். ஸோ ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. 22 வயசு. மர்டர் பண்ணிட்டாங்க, பட் இன்டென்ஷன் இல்லை அவங்களுக்கு. இதுக்காக தான் பண்ணணும் அப்படி இல்லை, ஏதோ ஒரு அவசரத்துலயோ தெரியாம பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு என்ன மாதிரி தண்டனைகள்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க தெரியாம தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு தானே பண்ணாங்க. முன்னாடி வந்துட்டு தெரியாம பண்ணது அது ஓகேங்களா. அதுக்கு மேபி வேணா கோர்ட் டிட்டர்மைன் பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கம்மியா ஆக்குறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கு. ஆனா செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது மர்டர்ன்ற நோக்கத்தை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒன்றும் அந்த டைம் அப்போ அன்சவுண்ட் மைண்ட்ல கிடையாது. மூளை வளர்ச்சி கம்மியாவோ இல்ல மூளை வளர்ச்சி சரியில்லாத பசங்களாவும் கிடையாது. தெளிவான நோக்கத்தை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மர்டர் தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.